வணக்கம். வாங்க, அன்பை சேர்த்து சமைத்து அறுசுவையில் புது சுவையை சேர்க்கலாம். மலை பூண்டு துவையல். நான் கொடைக்கானல் போனேன். அப்போ அந்த பூண்டு எங்கே பார்த்தாலும் எல்லா கடையிலையும் வச்சுருந்தாங்க. ஒரு கடையில் எனக்கு இதை உரித்து சாப்பிட கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம பூண்டோட இது கொஞ்சம் எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 1 கிலோ 300 சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இங்கே சமைச்சு பார்த்தோன்னா, ஐயோ இன்னும் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கலாமோ. இந்த பூண்டே எனக்கு நம்ம வீட்டில் கீழே நமக்கு கிடைக்கிற பூண்டே எனக்கு பிடிக்காம போயிட்டு, இந்த பூண்டு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மலை பூண்டை பாருங்களேன், அதோட பல் மேலேயும் கீழேயும் இருக்குது பாருங்கள், ஒரு ரவுண்டாக இல்லை. ஆனால் நம்மளோட பூண்டு அப்படியே ரவுண்டாக இருக்குது, பல் இதே மாதிரி இருக்குது. இந்த பூண்டுக்கு 2க்கும் வித்தியாசம் அப்படின்னு நானே பார்த்தோன்னே இப்படி தெரிஞ்சுது எனக்கு. இதில் நான் துவையல் அரைச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன், அடுத்தது மருந்து குழம்பு வச்சேன், புளிக்குழம்பு வச்சேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொடைக்கானலில் ஹில்டாப் ஹோட்டலில் சாப்பிட்டப்போ மீன் குழம்பு கொடுத்தாங்க. நம்ம வெங்காயம் போடுவோம்ல, அதே மாதிரி அதில் ஃபுல்லாக பூண்டு தாங்க இருந்துச்சு. மீன் குழம்பும் அப்படியே புதிய சுவையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கொடைக்கானல் போனால் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள். இந்த பூண்டை புகை போட்ட பூண்டு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் புகை போட்டதுனால இது 4 வருஷம் வரைக்கும் இது வீணாகவே போகாது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் வீணாக போகாமல் இருந்தாவே போதும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் நினச்சே பார்க்கல. அதில் ஒரு துவையல் அரைச்சிருக்கேன் பாருங்கள். பூண்டு பல் 2 கைப்பிடி எடுத்திங்கன்னா, காஞ்ச மிளகாய் 1 கைப்பிடி எடுத்துங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். 1 தக்காளி, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட வேண்டியது தான். இட்லி, தோசை 2த்துக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் போனால் மலை பூண்டு வாங்காமல் வந்துடாதீங்க. நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு சமையலில் சந்திப்போம்.